எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு இன்னைக்கு சரஸ்வதி பூஜைக்காக புக் எடுக்கிறவா அடிக்கலாம். இன்னைக்கு மூல நட்சத்திரம். அது தவிர இன்னைக்கு நம்ம போக போகிறது தசமகா வித்தையில் மெயின் வித்தையான ஷோடஷி அப்படிங்கிற வித்தையை பற்றி தான் இன்னைக்கு பேசுகிறோம். இதை பேசும் பொழுது எப்படின்னு கேட்டால், இந்த ஷோடஷி தான் பல வடிவங்கள்லையும் பல பேர்கள்லையும் அறியப்படுகிறாள். அவள்தான் லலிதா மகா திரிபுர சுந்தரி சொல்கிறோம், காமாட்சி சொல்கிறோம், காமேஸ்வரின்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் ராஜராஜேஸ்வரி சொல்கிறோம். இந்த அம்பாளை பூஜிக்கிறதுக்காக வந்தது தான் மேரு. ஸ்ரீசக்கர வழிபாடு அப்படிங்கிறது வந்ததே ஷோடஷிய பூஜிக்கிறதுக்கு தான். அப்படி என்ன மேருவில் அப்படி இப்போ சுதர்சன மேரு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் சுதர்சனத்தை மட்டும்தான் பண்ண முடியும். சுதர்சனத்துக்குள்ள மந்திரங்கள், அதோடைய ஹோமங்கள் அதெல்லாம் மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் அதே மாதிரி கணபதி மேரு கணபதிக்காக மட்டுமே. அதே மாதிரி வாராகி, சண்டி எல்லா யந்திரமும் இருக்கு, மேருவும் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்தந்த தெய்வத்தை மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் லலிதா மகா திரிபுர சுந்தரியோட மேருவான ஸ்ரீசக்கரத் மேருவில் எல்லாரையும் கொண்டு அந்தந்த யந்திரங்கள்ல அவாவாளை மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் அம்பாளுடைய யந்திரத்தில் எல்லாரும் வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட ஸ்ரீசக்கர வழிபாட்டுக்கு உரியதான ஷோடஷி. அப்போ இந்த ஷோடஷியை எப்படி சொல்கிறா அப்படின்னு கேட்டேன்னா, மந்திரமே அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டான். ஷோடஷி அப்படிங்கிறது ஸ்ரீவித்யாவுடைய பூர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். பூர்த்தி வித்யா அதுக்கப்புறம் இருக்கு. அப்படியே இருந்தாலுமே அதோட ஹையஸ்ட் ஒரு தீட்சை கிடக்கிறது அப்படின்னு சொன்னால் அது ஷோடஷியில் கொடுக்கும்போது தான் குருநாதர் கொடுப்பார். குருநாதருக்கு நம்ம மேலே அப்படி ஒரு பாசம் இருக்கணும். பாசம் இருந்தால் மட்டுமே குருநாதர் நம்மளுக்கு ஷோடஷியை கொடுப்பார். அதுக்கு நிறைய விதானங்கள்லாம் இருக்குது. அதுக்கு அபிஷேகம் இருக்குது, ஹோமங்கள் இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சுட்டு குருநாதர் கொடுப்பார். குருநாதர் நயனத்தில் கொடுப்பார், பாத தீட்சையாக கொடுப்பார். எப்படி கொடுத்தாலும் குருநாதர் கொடுக்கறது தான். அதில் நிறைய குருநாதர்கள் அவ்வளோ சீக்கிரம் ஷோடஷி கொடுக்க மாட்டான். ஏன் அப்படின்னு கேட்டால், என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்டால், அவன் ஷோடஷி மந்திரத்தை பற்றி சொல்லும்பொழுது எப்படி சொல்கிறான்னா, ராஜ்யம் தேவோ தனம் தேயோ ஷிரோ தேயோ ந தேயோ ஷோடசாட்சரி. அதாவது நான் உங்கள்கிட்ட சிஷ்யம் ஷோடஷி மந்திரம் வேணும் அப்படின்னு கேட்டால், உங்ககிட்ட ராஜ்யம் இருக்குன்னா ராஜ்யத்தை கொடுத்துடுங்கோ. தனம் தேயோ பணம் எல்லாம் இருக்குன்னா அதையும் வேணா கொடுத்துடுங்கோ. ஷிரோ தேயோ தலையை வேணாலும் வெட்டி கொடுத்துடுங்க. ந தேயோ ஷோடசாட்சரி. அவ்வளவு உன்னதமான மந்திரம். அப்படிப்பட்ட மந்திரத்தை எப்படி அடையிறது அப்படின்னு கேட்டால், நிறைய பேர் கேட்குறான். என்ன கேட்கும் பொழுது ஒரு லாங் ப்ராசஸ். ஏன் லாங் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் நாங்கள் மந்திரம் எடுத்துகிட்டு இருக்கோம், எங்களுக்கு அது அத்தனை பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறான். என்கிட்ட ரீசண்டாக பேசின ஒரு லேடி சொல்கிறா, எத்தனையோ வருஷங்களா அவள் லலிதா சஹஸ்ரநாமம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஏன்? ஆனால் நிறைய ப்ராப்ளம்ஸ். ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். நம்ம அம்பாளை நோக்கி போகும் பொழுது நிறைய தடங்கல்கள் கிடைக்கும், நிறைய கஷ்டங்கள் கிடைக்கும். ஆனால் விடப்படாது. அதுபோல் டக்குன்னு கொடுத்துருவா எதையா ஒன்று. நம்மளுக்கு நம்ம அதை பண்ணிட்டு ஒழுங்காக இருக்கோமான்னு பார்க்குறதுக்கு. ஓகேவா? அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் தாண்டி ஒரே குறிக்கோளாக இருந்து மோட்சம் அடையிறது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள். எனக்கு ஒன்று ஜபம் பண்ணக்கூடிய அந்த மனநிலையை எனக்கு அப்படின்னு மட்டும்தான் கேட்குறேன். அப்படி இருக்கிற போது நம்மளுக்கு கணபதி கிடச்சி, பாலா கிடச்சி, குருநாதர் வழிகாட்டுதல் படி. குருவுக்கு ரொம்ப முக்கியம் ஸ்ரீவித்யில. குரு, அவர் கொடுத்துருக்கிற மந்திரம், அவர் கொடுத்துருக்கிற யந்திரம், மேரு எல்லாம் ஒன்று தான். குருங்கிறது தத்துவம். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கா குருநாதர் அம்பாள்கிட்ட போயிட்டார்னா நம்ம அடுத்த குருநாதரை பார்த்துக்கலாம் அப்படின்னு. எல்லாம் கிடையவே கிடையாது. அம்பாள் பார்த்துட்டு தான் இருக்காள். அதை குருநாதரை போய் குருநாதரை நினைக்கிறதே
பெரிய விஷயம். குரு இல்லாமல் வித்யா இல்லை. இருட்டு, அஜ்ஞானம்ங்கிற இருட்டை போக்கி கொடுக்கிறவர் வந்து குருநாதர் தான். அந்த இருளை போக்கி நம்மளுக்கு வந்து நல்ல வழியை காட்டுறவர் குருநாதர். அப்படி இருக்கிற குருநாதர், அம்மா அம்மா இந்த விளக்கு ஒன்று பாருங்கம்மா. ஆமாம்மா, அது நிறுத்திடலாம்மா. என்னன்னு கேட்டால், நம்ம வந்துட்டு குருநாதர் இல்லாதக்கு ஸ்ரீவித்யா கிடைக்காது. குருநாதர் தான் சொல்லுவர் எத்தனை ஜபம் பண்ணணும், எப்படி ஜபம் பண்ணணும், எல்லாம் அவரே தான் சொல்லுவர். அவர் சொல்லும் பொழுது, சொல்கிற மெத்தடில் பண்ணும் பொழுது அது பலனை கொடுக்கும். என்னன்னு கேட்டால், அவர் கூடவே இருந்து வழிகாட்டுவார். அவர் கூடவே இருந்து வழிகாட்டுறதுனால அந்த வித்தியை கற்றுக்க முடியும். அப்படி இருக்கிற ஸ்ரீவித்யை. ஸ்ரீவித்யில அம்பாளுக்கு நிறைய பெயர் இருக்கு. அவளுடைய திருநாமங்கள் எக்கச்சக்கம், 1008 போராது. அதை கொண்டு வாய் கொண்டு விவரிக்க முடியாத ஸ்ரீவித்யா. ஸ்ரீவித்யோடைய மேல உச்ச இடத்துல இருக்கிறதாக்கும் ஷோடஷி. அப்போ இந்த ஷோடஷி அம்பாளை பூஜை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு வேணுங்கிறது ஒரு நல்ல குருநாதர். அந்த குருநாதர் த்ரூ ஃபஸ்ட்டு கணபதி கொடுப்பார். பொறுமையாக இருக்கணும் குருநாதர்கிட்ட, அவர் கொடுப்பர் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல குருநாதரை தேடி எடுக்கணும். நல்ல குருநாதரை தேடி எடுக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டால், குருநாதரும் சிஷ்யனை சோதிப்பர், குருவும் சிஷ்யனை குருவும் சிஷ்யனும் வந்து குருவை சோதிக்கணும். எப்படின்னு கேட்டால், இவர் நம்மளுக்கு வழிகாட்டுவரான். சில நம்ம ஆண்களில் நம்ம ஆற்றுல நம்மளுக்கு எதிர்க்க நம்ம எப்பவும் சொல்கிறது தான் இது, அம்பாள் இஸ் நாட் ஃபார் சேல். நம்மளுக்கும் அம்பாளுக்கும் நடுவில் ஒரு வழிகாட்டி தான் வேணுமே தவிர புரோக்கர் தேவை இல்லை. வழிகாட்டி, நீ இந்த வழியில் போப்பா அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, உனக்கு நான் இன்னைக்கு வந்து கணபதி கொடுத்துருக்கேன், அங்கன்யாச கரண்யாசத்தோட கொடுத்துருக்கேன். அங்கன்யாச கரண்யாசம்னா என்ன அப்படின்னு கேட்டால், இந்த பஞ்சபூதத்தையும் நம்மளுடைய உடம்புல, அங்கன்யாசம்னா அங்கத்தை தொடுறது, அங்கத்தில் தியானிக்கிறது, அதுக்கப்புறம் கரண்யாசம்னா கைகளில் பண்ணுறது. அப்படி பண்ணி பஞ்சபூதத்தையும் நம்மளையும் ஒருமிச்சு ஆக்கிட்டு அப்புறம் அந்த சுவாமியை ஜபம் பண்ணுறது. அப்படி அதில் பூஜைகள் இருக்குது. இப்போ பூஜைகளில் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் பூஜை பண்ண முடியுமா? பூ இருக்குமா? ஆனால் அங்கன்யாச கரண்யாசம் இல்லை, நம்ம பூஜை பண்ணும்போது, லகு பூஜை பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து அது எல்லாமே எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல பண்ணிடுறோம். அப்படி பற்றி சொல்கிறதுக்கு ஒரு குருநாதர் வேணும். இப்போ நிறைய பேர் சொல்கிறா, அந்த மாதிரிலாம் என்கிட்டயே சொல்லியிருக்கா, மாதாஜி நீங்கள் வந்து சொல்கிறா மாதிரி சொன்னால் இந்த ஜென்மாபூரம் உங்களுக்கு வேணும்னு இருந்தனா நீங்கள் பண்ணுங்கோ. என்ன ஜென்மா போராது, நம்மக்கிட்ட யாரும் வந்து படிக்க மாட்டா, வேண்டாம். நம்மளை அம்பாளை வழிகாட்டுறதுக்காக நம்மளுக்காக அம்பாள் நம்ம கர்மாவில் வச்சிருக்கா. அவளுக்கு மாத்திரம் சொல்லி கொடுத்தா போரும். ஏன் அப்படின்னா, இதுக்கு குலம் உண்டா? ஸ்ரீவித்யா ஒரு குலம் தான், அதில் ஜாதி மதம் ஒன்றும் கிடையாது. அம்மான்னு கூப்பிட்றதுக்கு என்னது? அப்புறம் சில பேருக்கு ஆசை, நம்ம ஆசையில் உள்ளவா தானே, ஆசையினால் வந்தவா தானே. அதனால அவள் வந்து ஒரு சக்கரத்தில் ஸ்ரீ சக்கரம் வாங்கி பூஜை பண்ணணும், ஒரு மேரு வாங்கி பூஜை பண்ணணும். அப்படி எல்லாம் வரும்பொழுது, இப்போது ஒரு ஒரு டிகிரிக்கு படிக்கிறோம்னா அதுக்கு முன்னாடி +2 வரைக்கும் முடிச்சிருக்கணும் இல்லையா? +2 முடிக்காமல் வந்துட்டு டிகிரிக்கு ஜாயின் பண்ண முடியுமா? நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணாமல் வந்துட்டு டாக்டருக்கு படிக்க முடியுமா? அதுக்கெல்லாம் இது பண்ணுற நம்ம ஒரு மந்திர ஜபம் எடுத்துக்கும் போது மட்டும் இது பண்ணிக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு குருநாதரை தேடி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அவரை எப்படி பிடிச்சிக்கணும் அப்படின்னு கேட்டால், ஒரு குரங்கு எப்படி மரத்தை பிடிச்சிக்கிறதோ அந்த மாதிரி இருக்கணுங்கிறா. குரங்கு பிடினா எப்படி? அது ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவும் பொழுது இந்த மரம் கிடைச்சது பிடி தன் கைக்கு ஆனப்புறம் தான் இதை விடும். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணணும்? குருநாதரை விடக்கூடாது, காலை இறுகி பிடிச்சிக்கணும். காலை இறுகி பிடிச்சுட்டா அவர் வழிகாட்டுவர். அவர் என்ன பண்ணணும்? நம்ம மாமா இப்போ போய் இத்தனை நாளாக ஆச்சு, இன்றைக்கும் வந்துட்டு அவளுடைய சிஷ்யாளுக்கு எப்போ என்ன பண்ணுறோமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கார் அவர். என்ன
இன்னைக்கு கூட வந்துட்டு ஒரு ஒலி வடிவில் சொல்லிட்டு போனார், எல்லாரையும் தியான ஸ்லோகம் தானா பண்ண சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு போனார். இந்த தியான ஸ்லோகத்தில் அதிகம் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறா போல இருக்கு. உடனே மெசேஜ் போட்டு விட்டாச்சு எல்லாருக்கும். அதனால இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டேன்னா, நீங்கள் வந்து ஒரு நல்ல குருநாதர் இது பண்ணி பணம் காசுக்கெல்லாம் அவர் ஆசைப்படக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு குருநாதர், ஒரு வித்தியை கற்றுக்க போகிறோம், குரு தட்சிணைன்னு ஒன்று கொடுக்கணும், அம்படத்தான் உள்ளது. அந்த மாதிரி அதை விட நீங்கள் கேட்குற சம்சயங்களுக்கெல்லாம், டவுட்ஸுக்கெல்லாம் எப்பவும் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறவராக இருக்கணும். உங்களை வழி நடத்தும் பொழுதுதான் உங்களுக்கு எப்போ நீங்கள் வந்து தர்ப்பணம் பண்ணலாம், எப்போ நீங்கள் ஜபம் ஜாஸ்தி பண்ணணும், எந்த காலத்தில் பண்ணணும், நீங்கள் பண்ணுற இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா சிஷ்யன் மோட்சமானாத்தான் குருவுக்கு மோட்சம் உண்டு. இதெல்லாம் மாமா லலிதா சஹஸ்ரநாமத்தில் நிறைய சொல்லியிருக்கா. அந்த மாதிரி இருக்கிற குரு சிஷ்ய பந்தத்துக்கு ரொம்ப ஹை வேல்யூ கொடுக்குற ஸ்ரீவித்யாவுடைய மேக்சிமம் லெவலாக்கும் ஷோடசி. அப்படிப்பட்ட ஷோடசி எப்படியெல்லாம் என்னெல்லாம் ஜபம் இருக்குதுல, அந்த ஜபங்களில் வந்து மந்திரம் எதுவும் சொல்ல முடியாது. இந்த ஷோடசியை எப்படியெல்லாம் வழிபடலாம், அப்படி என்னென்ன நாள்களில் வழிபடலாம், ஜபம் எப்படி எடுத்துக்கணும், ஜபத்துக்கு குருநாதரை எப்படி பார்க்கணும், இதையெல்லாம் வந்து வர வாரங்கள் வர தினங்களில் இது எப்படியும் ஒரு 4-5 எபிசோட் போகும். ஏன்னா நிறைய எக்ஸ்பிளனேஷன் இருக்குது ஷோடசிக்கு. அதையெல்லாம் பண்ணி கொடுக்கலாம். அது வரைக்கும் இதுலேயே இருங்கோ. ஜபங்கள் யார் எந்த குருநாதர்கிட்டேருந்து எடுத்து, அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அடக்கம்தான் முக்கியம். ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளோ பணிவாக இருக்கலாம், ஹம்பிள்னஸ் அண்ட் சிம்பிள்னஸ், அதுதான் அம்பாள் கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்த்தும். அந்த உள்ள வழிகளை நாளையிலேருந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். என்னைக்கெல்லாம் முடியுமோ அன்னைக்கு இது வந்து ஒரு 4-5 எபிசோடு வரும். ஷோடசி மாத்திரம் தசமகா வித்தையில் 3வது வித்தையான, ஆனால் முதல் வித்தை தான் இது. ஆனால் லிஸ்ட்டில் வரும்பொழுது 3வது வித்தையாக வர ஷோடசியை பற்றி வரும் வாரங்களில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.